என் அன்பான இனிய உறவுகளே, என்ன பண்ணுறது, நம்ம தலைவன் அங்கே இங்கே அல்லோலப்பட்டுட்டு இருக்குது, பார்க்கவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் பாவம் விஜய் அப்படின்னு போட்டுருங்க. என்ன பண்ணுறது, விஜய் மாதிரி வேறு லெவலுங்க. உண்மையிலே எனக்கு கிரேட் கிரேட் கிரேட்னு தான் சொல்லணும். தான் பொண்டாட்டிக்காக, அதாவது காதல் மனைவிக்காக எல்லார் காலையும் விழுவார் போல இருக்குங்க. அப்படி தான் எல்லார்ட்டையும் மெயின்டைன் பண்ணுறது. இதே பழைய விஜயாக இருந்தால் இப்படி இல்லாமல் கெஞ்சிக்கிட்டு இருப்பார். தூக்கி அந்த 3 பேரையும் 3 விரலை அப்படி தூக்கி சுற்றி அடிச்சிருக்க மாட்டார். வேணா பொறுமையாக கையாளுவோம்னு நான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு விஜய். ஆனால் சித்தப்பு அந்த பசுபதியை பெருமையாக சொன்னேன் பார்த்தீங்களா, எனக்கு சிரிப்பு தாங்க வந்துச்சு. அதுக்கப்புறம் நெஞ்சில் கையை வச்சு நீ அங்கே வந்து ஏதாவது பேசுனேன்னு வச்சுக்கேன் அப்படின்னு அப்படியே ஒரு மாதிரியாக விஜய் சொன்னோன்னே அவர் விரல் எடுத்து டே என்ன அப்படின்னு சொல்லுவான்னு பார்த்தா அவன் கதை தான் சொரிஞ்சுக்கிறான். எனக்கு உண்மையிலே அந்த கட்டம் செம்ம சிரிப்பாக தாங்க இருந்துச்சு. அதாவது விஜய் வந்து அவ்வளோ அல்லோலப்பட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கையில் வருத்தமாக இருந்த நம்மளோட புண்பட்ட நெஞ்சுக்கு அந்த அன்பு வந்து அப்பப்போ காமெடி பண்ணிடுறாரு. உண்மையிலே இன்றைக்கி கங்காவும் சாரதா அதெல்லாம் பேசுகிறதெல்லாம் நியாயமாக தான் தெரியுது. கங்கா வந்து வாமா நம்ம வீட்டுக்கு போகணும்னு சொன்னது கரெக்டு தான். அங்கிட்டு பாட்டி வந்து பேசுகிறதும் சரி தான். ஏன்னா யாரெல்லாம் வந்து இந்த வீட்டில் வந்து பேசுகிறது அது அசிங்கம் தானேங்க. பஞ்சாயத்துக்கு போயாச்சு, பத்திரிகையில் வந்தாச்சு, டிவியில் வந்தாச்சுன்னு அந்த அம்மா சொல்கிறதும் நியாயமாக தான் இருக்குது. அதே மாதிரி காவேரி பாவமாக இருக்குது. விஜய் எப்படிங்க விடுவார்? இவங்க வீட்டில் இப்படி ஒரு பிரச்சனை, இதே மாதிரி விஜய் வீட்டில் ஒரு பிரச்சனைனா காவேரி சும்மா விடுங்களா? அதுதாங்க எனக்கு என்னன்னே தெரியல. பூந்த வீட்டுக்கு வந்த மருமக மட்டும் புருஷன் வீட்டுக்காக எல்லாம் பண்ணலாம், ஆனால் புருஷன் பொண்டாட்டி வீட்டுக்காக புருஷன் மட்டும் பண்ணிட்டா உனக்கு ஏன்டா இது, உனக்கு தலையெழுத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. இது காலங்காலமாக தாங்க நடந்துட்டு இருக்கு. கரெக்டாக இல்லை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து அவங்களையும் ரூமில் போய் தங்க வச்சுறாரு. நீங்களும் இங்கே இருங்க அப்படிங்கிறாங்க. தம்பி இவங்க எங்கே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அத்தை நான் சொல்கிறத கேளுங்க அத்தை, நான் ஒரு நாள் நான் கண்டுபிடிச்சிட்றேன், இவங்கெல்லாம் டுபாக்குரு டூப்ளிகேட் அப்படிங்கிறத நான் நிரூபிப்பேன், எனக்கு நல்லா தெரியுது அத்தை, நீங்கள் வாங்க அத்தை அப்படின்னு அப்படியே மாமியால் மச்சனிச்சிய பாட்டியை அப்படியே அணைச்சி அரவணைச்சி கூட்டிகிட்டு போகிறாரு பாருங்க. எப்பா அப்படியே கண்ணில் ஒத்திக்கலாங்க நம்ம தலைவரை. அப்படியே விஜய் விஜய் அப்படின்னு தாங்க எங்கிட்டு பார்த்தாலும் எதிலும் விஜய் எங்கும் விஜய் அப்படி தாங்க தோணுது. வேற லெவல் நடிப்புன்னு சொல்லணுங்க. அப்பா எனக்கே புள்ள இருக்குது. விஜய் மாதிரி ஒரு ஆள் கிடைச்சா உலகத்தையே கட்டி காக்கலாங்க. அவங்க புருஷன் வீட்டுக்காக என்ன வேணாலும் பணிவிட செய்யலாம் அப்படின்னு தான் தோணுது. அதுக்கப்புறம் ரூம்குள்ளே கூட்டி போயிடறாங்க. அத்தை ப்ளீஸ் அத்தை நான் இருக்கேனா இல்லையா, என்னை நம்புவீங்களா இல்லையா? உங்களை நம்புகிறேன் தம்பி, உங்களை நம்பாமல் எங்களுக்குன்னு இப்போதைக்கு உறுதுணையாக இருக்குது நீங்கள் தானே தம்பி அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க கங்கா நான் இருக்கேன், கொஞ்சம் அமைதியாக இருங்க, வயிற்றில் குழந்தை வச்சுருக்கீங்க, எதையும் நீங்கள் பேசாதீங்க அப்படிங்கிறாங்க. நான் எதையும் நினைக்கலங்க, இப்படிலாம் பண்ணுறாங்களே அப்படிங்கிறாங்க. சரி அவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்காக ப்ளீஸ் அப்படிங்கிற. அக்கா இருக்கா, அவர் எவ்வளோ கெஞ்சிரா இருக்கா, பாவம்க்கா, அவரை பார்க்கல எனக்கு பாவமாக இருக்குக்கா அப்படிங்கிறாங்க. சரிடி விடிடி காவேரி, நான் மட்டும் நான் வேணுக்கு நான் சொல்கிறேன் அப்படிங்குது. அவங்க 3 பேரையும் ஒரு ரூமில் உட்கார வச்சிடறாங்க, தங்க வச்சிடுறாங்க. ஒரு நாள் பொறுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இங்கே போயிட்டு என்ன பண்ணுறாரு, காவேரி அப்படி விஜய் போய் மண்டையை குழப்பிக்கிறாரு. அப்படி பக்கத்தில் வராங்க. என்னம்மாம்மா அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லை காவேரி அப்படிங்கல. சாரிடா அப்படிங்கிறாங்களா. சாரியா, ஏன் எதுக்கு சாரி கேட்குற, நல்லா தானே இருக்கு இந்த சாரி, ஏன் இந்த சாரி அவுக்க போறியா அப்படின்னு கேட்க, மாமா என்னது அப்படின்னு கேட்க, ஏய் கூலாயிருடி, நீ எப்பவும் டென்ஷனில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் நான் இப்படி காமெடி பண்ணேன், நீ பேசாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மண்டையை போட்டு குழப்புறாரு. நம்ம எதுவும் கஷ்டப்படக்கூடாது, மனசு சங்கடப்படக்கூடாதுன்னு நமக்கு ஆறுதல் பண்ணுறாரு. ஆனால் அவர் மண்டையை போட்டு குழப்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்டக்க போய் இடுப்போட அப்படியே கட்டிக்கிறாங்க, முதுகோட சேர்த்து. முதுகோட கட்டி பிடிச்சோன்னு அப்படியே என்னடா அப்படின்னு திரும்புகிறாங்க. என்ன அப்படின்னு தலையை மட்டும் திரும்ப, சாரி மாமா அப்படிங்கிறாங்க. ஏன் எல்லாத்துட்டையும் நீங்கள் கெஞ்சினீங்கல்ல, எனக்கு மனசு ஒரு மாதிரியாக இருக்குது. சேச்சே அதெல்லாம் நீ ஒன்றும் நினைக்காத, இதெல்லாம் நான் ஒரு பெரிய இதாகவே நினைக்கல, நீ தான் இப்படி சொல்லத்தான் எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது, அப்போ நீ என்னை பிரித்து பார்க்குறேன்னு நினைக்கிறேன். ஐயோ மாமா அப்படிலாம் இல்லை, அப்போ உன் பிரச்சனைக்கு நீ நின்று பார்க்கணும்னு ஆசைப்படுறீல, ஆமாம் அப்போ நான் மட்டும் பார்க்கக்கூடாதுன்னு ஏன் நினைக்கிற, அப்போ நான் உன் ஆள் இல்லையா? ஐயோ அப்படிலாம் இல்லை, அப்போ இந்த மாதிரி கேள்வியே விடு, நம்ம புருஷன் கஷ்டப்படுறான், நம்ம புருஷன் அவஸ்தைப்படுறான் அப்படிங்கிற நினைப்பை விடு, உனக்காக நான் செய்கிறதுக்கு ஆண்டவன் எனக்கு ஒரு வழியை காமிச்சிருக்கான், என் காவேரிக்காக நான் எல்லாம் செய்கிறேன் அப்படின்னு நான் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, நீ சும்மா இரு அப்படின்னு கேட்க காவேரி பார்க்குறாங்க. அப்போ நம்ம புருஷனை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிட்டு, என்ன அப்போ இதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கா நான் கஷ்டப்படுறது அப்படின்னு காவேரி கேட்க, ஏய் வரேன் வா வா, நான் உனக்கு காமெடி பண்ணேங்கிறக்காண்டி மாமா மனசை கூல் பண்ணணும், நீ எனக்கு காமெடி பண்ணுற அப்படித்தானே, அட பாவி கண்டுபிடிச்சிட்டானே அப்படின்ட்டு, அப்போலாம் ஒன்றும் இல்லையே நான் நிஜமாக தான் கேட்குறேன், இது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு கேட்க, ஏய் என்னடி நிஜமாக சொல்கிறியா அப்படிங்கல. இல்லை மாமா நான் சும்மா தான் கேட்டேன், நான் சாரிடா நான் சும்மா கேட்டேன், சரி
விடு, எனக்கு தேத்துறதுக்காக தான் நீ சொன்னேன்னு எனக்கு தெரியுது, அமைதியாக இரு, நான் ஒரு பிளானை போட்டுட்ருக்கேன், கொஞ்சம் ப்ளீஸ் அப்படிங்கிறாங்களா. சரிம்மாம்மா, ஆனால் ஏதாவது ஹெல்ப் வேணுன்னா இந்த காவேரி மூளையை யூஸ் பண்ணிக்கலாம், நான் ரெடி அப்படிங்கிறாங்களா. ஓகே மேடம், என்கிட்ட இல்லைன்னா உங்ககிட்ட கேட்குறேன், ஓகேவா அப்படிங்கிறாங்க. சரி, அது வரைக்கும் இந்த பாலை குடிங்க அப்படின்னு கொடுக்க, பாலா ஏது அப்படின்னு கேட்க, உன்னை உள்ளுக்குள்ள அனுப்பிட்டு அவங்கள விட்டுட்டு நான் வரையில உனக்கு காப்பி பால் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன்டா, உனக்கு பால் வேணும்னா பாலை குடி, காப்பி வேணும்னா காப்பியை குடி, நான் பால் குடிக்கிறேன், நீங்கள் காப்பியை குடிங்க அப்படின்னு கொடுக்க, காப்பி எடுத்துகிட்டே அப்படியே குடிச்சிட்டே பண்ணுறாரு. யோசனை பண்ணுறாரு என்ன பண்ணலாம் அப்படின்னுட்டு. எனக்கு என்னமோ காவேரி, அந்த பையன் இவங்க எல்லாமே நடிக்கிறான்னு தான் தெரியுது காவேரி. அவன் அடிக்கடி யார்கிட்டயோ ஃபோனில் பேசுகிறான், அவன் ஃபோனை மட்டும் பிடிங்கிட்டான், நமக்கு தெரிஞ்சவங்க நம்பர் மட்டும் இருந்துச்சுன்னு வையன், தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன் தெரியுமா அப்படின்னு செம்ம கோதோட பார்க்குறாரு. காவேரி பார்க்குறாங்க, மாமா என்னது அப்படிங்கிற. என்ன உங்களோட அந்த காலத்து பழைய விஜய் நான் இப்போ பார்த்தேன். என்ன அந்த காலத்து பழைய விஜய்னா என்ன 90s வந்த விஜய் நினைக்கிறியா? அப்படிலாம் இல்லை, நான் வந்த புதுசில் உங்களை பார்த்தேனே, அப்படியே ரகடான்னு வந்தீங்களே, அப்படியே டாலரை ஆட்டிக்கிட்டு அந்த விஜய் இப்போ பார்த்தேன்டா, பயமாக இருக்குடா, பார்க்காதடா அப்படின்னு சொல்ல. ஐயோ கிறுக்கி, நான் என்னை இவ்வளோ சிந்திக்க விடுமா அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, உதவி செய்யறேன்னு ஒப்பத்திரம் செய்யக்கூடாது, ஓடி போய் உங்கள் அம்மா கிட்ட ஆறுதல் சொல்லிட்டு இரு, நான் யோசிச்சுட்டு வந்து சொல்கிறேன், ப்ளீஸ்டா என்னை வெறுக்காதடா, நான் உன் கூட இருப்பேன்டா, ஒரு நிமிஷம் கூட உன்னை விட்டு விலகி இருக்க முடியாதுடா. சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யாருக்கோ கால் பண்ணி பேசுகிறாங்க, என்னன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, இது ஒரு ஐடியா. சரி, நிவின் கால் பண்ணுறாங்க. நிவின் உடனே இங்கே வாங்க அப்படிங்கிறாங்க. என்ன விஜய், கொஞ்சம் முக்கியமான வேலையாக இருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, இல்லை உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு இங்கே நடந்ததை பூரா சொல்கிறாரு. அடப்பாவீங்களா, அங்கே வந்துட்டாங்களா விஜய், எனக்கு என்னமோ யாரோ துணை இருக்கான்னு தான் தோணுது, நமக்கு தெரிஞ்சவங்க தான் எல்லாம் பண்ணுறாங்க, ஏன்னா இப்படி வீட்டுக்கு அட்ரஸ்க்கு டான் வந்து நிற்கிறாங்கன்னா ஏதோ ஒன்று நடக்குது அப்படிங்கிறாங்க. அதைத்தான் நானும் சொல்கிறேன், கண்டுபிடிக்கணும், அவன் யார்கிட்டயோ ஃபோனில் பேசுகிறான், அதனால் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லல. நான் ஐடியா ஒன்று சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன ஐடியா அப்படிங்கிற 2 பேரும் பேசிக்கிறாங்க. விஜய் காவேரி பார்க்குறாங்க. பாஸ், இது கரெக்டான ஐடியா, சூப்பராக, இது ஒர்க் அவுட் ஆகும்ல? ஒர்க் அவுட் ஆகும். சரி, நம்ம கீழே போயிட்டு அதை வந்து அமுல்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. அதுங்களை இன்னைக்கு கையங்களாம் பிடிக்கிறோம் அப்படிங்கிறாங்களா. சரின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாங்க 2 பேரும். அப்படியே எந்திரிச்சு போயிலே படார்னு திரும்புறாரு. என்னாச்சு பாஸ் அப்படிங்கிற, டக்குன்னு இறுக்கி கட்டி பிடிக்கிறாரு. என்ன மாமா? இல்லை, என் பொண்டாட்டி ஆசைதர என்னை பின்னாடி வந்து கட்டி பிடிச்சா, ஆனால் நான் தான் உன்னை பதிலுக்கு கட்டி பிடிக்கல, அதுதான் அப்படின்னு சொல்லி இறுக்கிய கட்டி பிடிச்சி அப்படியே நெத்தி கண்ணம் காது மூக்குன்னு அப்படியே அழகாக நச்சுன்னு முத்தம் கொடுக்க, மாமா அப்படிங்கிறாங்க. போடா, இன்னும் லேட்டாக கொடுக்குறீங்க. சாரிடி, நான் யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன், அதுதான், ஆனாலும் உன்னை நான் மறக்கல அப்படின்னு சொல்லி இறுக்கிய கட்டி பிடிக்கிறாங்க. இது போதும் மாமா, இன்னைக்கு இது போதும், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெய் செலுத்துக்கிறாங்க. அடுத்து பார்த்தா எல்லாம் ஹாலில் இருக்கிறாங்க. விஜயும் காவேரி இறங்கி வராங்க. வரையில இன்னைக்கு மாட்டினீங்கடா மவனை அப்படின்னு இருக்கல, அந்த கிருஷ்ணாவுக்கு ஃபோன் வருதுங்க. ஃபோன் வந்தால் யாருன்னு பார்க்குறாங்க. நாங்கள் இந்த மாதிரி காவல் நிலையத்துலேருந்து பேசுகிறோம் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் சார், என்னையா நினச்சிட்டு இருக்கீங்க? நீங்கள் ஏதோ அந்த விஜய் வீட்டில் போயிட்டு கலாம் பண்ணிட்டு இருக்கீங்களாமே சார், நீங்கள் வந்து தெரியாமல் பேசாதீங்க சார் அப்படிங்கிறாங்க. என்னையா தெரியாமல் பேசாதீங்க, எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டாங்க, கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, மரியாதையாக ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. நாங்கள் எங்கள் ஸ்டேஷனுக்கு வரணும், அவங்க எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பங்கு கொடுத்துட்டா நாங்கள் பாட்டுக்கு போயிடுறோம் அப்படிங்கிறாங்க. என்னையா, அப்படியா உன் பக்கம் நியாயம் இருந்தால் நீங்களே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் அப்படின்னு கரெக்டாக நிவின் பேசுகிறாரு. பார்க்குறாங்க. அதாவது நிவின் வந்து குரலை மாற்றி தாங்க பேசுகிறாரு, ஏன்னா சொந்த குரலை பேசினா மாட்டிக்கு வர இல்லையா, அதனால் பேசையில பார்க்குறாங்க. சார் அதெல்லாம் வர முடியாது சார் அப்படிங்கிறாங்க. என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படிங்கிற, வேணா வந்து நீங்கள் இங்கே விசாரிங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜய் வராரு. ஹலோ ப்ரோ, யார் போலீஸா? இங்கேயும் போலீஸை வர வைக்கிறீங்க அப்படின்னு கேட்க, நான் என்ன பண்ண முடியும், போலீஸுக்கு நீங்கள் தானே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்க, நான் பண்ணியிருக்கேனா? யார் பண்ணா? காவேரி நீ எதுவும் பண்ணியா? இல்லையே, அம்மா எதுவும் பண்ணியிருக்காங்களான்னு தெரியலையே, நான் அம்மாட்ட தான் கேட்கணும் அப்படின்னு காவேரி சொல்ல. ஏன் காவேரி, போலீஸை அந்த வீட்டுக்கு வர வேணாம், இங்கே பாரு கிருஷ்ணா, நீ போலீஸை வர வேணான்னு சொல்லு. நான் எப்படி வர வேணான்னு சொல்ல முடியும், நீ தானே ஃபோன் பண்ணி வச்சுருக்கீங்க, வந்து தான் தீருவாங்க அப்படிங்கல. இல்லை நீ கிருஷ்ணா அந்த ஃபோனை கொடு அப்படின்னு வாங்க. பேசி நீயே சொல்லு, கண்டிப்பாக போலீஸ் வரட்டும் அப்படிங்கல. சார் ஃபோனை பிடுங்கி பேசுகிறாரு விஜய். இங்கே பாருங்கள் சார், தயவு செஞ்சு கெஞ்சி கேட்குறேன், நீங்களாம் வராதிங்க, நாங்கள் இங்கே வர்றோம் அப்படிங்கிறாங்களா. ஹலோ, நாங்களாம் வர முடியாது அப்படின்னு இங்கே கிருஷ்ணா சொல்ல, இங்கே பாருங்கள் பேசாமல் இருங்க ப்ரோ, நான் பேசிக்கிறேன் சார் அப்படின்னு பேசிக்கிட்டே நான் வந்துடுறாரு. ப்ளீஸ் சார், இங்கே பாருங்கள் சார், நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு ஸ்பீக்கரில் போட்டுட்டு அப்படியே கண்டினியூவாக நீ பேசு அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க இல்லையா விஜய். அதனால என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் பாட்டுக்க, அவங்க வந்து டூப்ளிகேட்டுங்கிறீங்க, அவங்க வந்து ஒரிஜினல் சொல்கிறாங்க, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு நிவின் பேசிக்கிட்டே இருக்கிறாங்களா. விஜய் அதுக்குள்ளே டக்குன்னு காலடிக்கு போயிட்டு பார்க்குறாரு யாருக்கு கடைசியாக பேசியிருக்கான்னு. கரெக்டாக பார்த்தோன்னா அப்படியே தூக்கி வாரி போடுதுங்க. அவங்க சித்தப்பா அன்பு நம்பரு.
அன்பு நம்பரா அப்படின்னு சொல்லி அப்படியே செம்ம ஆகுறாரு. அப்படியே அதில் எதுவும் ரெக்கார்டு இருக்கான்னு பார்க்குறாங்க. அந்த ரெக்கார்டு இருக்கிறதுலையும் அதையும் தான் மொபைலுக்கு எல்லாத்தையும் அனுப்பிக்கிறாரு. அந்த பயலோட அந்த எல்லா நம்பரையும் அப்படியே தோட தனக்கு அனுப்பிட்டு அதை அப்படியே டெலீட் பண்ணிவிட்டு, இல்லை சார் வைங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்தா அப்படின்னு கிருஷ்ணாட்ட ஃபோனை கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் செம்ம காண்டாகிறாரு. அட பாவிங்களா, எல்லாம் இவங்க பிளான் தானா அப்படின்னு சொல்லிட்டு, சரி போலீஸ்லாம் இங்கே வராது, நாங்கள் போய் போலீஸ்கிட்ட பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் காவேரி இங்கே வா காவேரி அப்படின்னு உள்ளுக்குள்ளே போயிடுறாரு. இவன் கிருஷ்ணா பார்க்குறான், என்ன இவன் போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறாங்க வர வேணாங்கிறாங்க, ஒன்றும் புரியலையே அப்படின்னு கிருஷ்ணா நினைக்க, இங்கே விஜய் போகிறாரு. இங்கே பாரு என் சித்தப்பை தான் எல்லாம் பண்ணியிருக்கிறான் காவேரி அப்படின்னு தூக்கி வாரி போடுது. எல்லாம் பண்ணது இந்த மனுஷன் தானா அப்படிங்கல. ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுவேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ரூமுக்கு போகிறாங்க. பாருங்கள் தாத்தா சித்தப்பா எல்லாம் பண்ணியிருக்காரு, இப்போ என்ன பண்ணணும், ஐயோ ஒன்றும் புரியலையே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு துடிக்கிறாரு. அடுத்து பார்த்தா போலீஸுக்கு உண்மையிலே ஃபோனை பண்ணிடுறாங்க. விஜயும் இங்கே வாங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் சித்தி, இங்கே பாருங்கள் பாட்டி, இது எல்லாம் ரெண்டாம் தாரம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாம் இவன் தான் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கான், எனக்கு நல்லா தெரியுது அப்படிங்கிறாங்களா. என்னப்பா அவர் எதுவும் பண்ணியிருக்க மாட்டாரா, எப்படி சித்தி இது எப்படி வந்துச்சு பாருங்கள், காலடியில் சித்தப்பா நம்பர் இருக்குது அப்படிங்கிறாங்களா. அப்படியே ஒரு மாதிரி ஆகிறாங்க. சித்தப்பா ஃபோன் அடிச்சு அவங்களுக்கு அடிங்க அப்படிங்கிறாங்களா. சரின்னு சொல்லிட்டு சித்தப்பா ஃபோன் எடுத்துடுறாங்க. எடுத்துகிட்டு சித்தி விஜய் தாத்தா எல்லாரும் பாட்டி எல்லாருமே தனியாக ரூமில் போயிட்டு இந்த கிருஷ்ணாவுக்கு அடிக்கிறாங்க. ஃபோன் அடித்தா அவன் என்ன பண்ணுறான், என்னங்க நீங்கள் பாட்டுக்கு இருக்கிறீங்க, அவங்க என்ன அசைஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, பணமும் தர மாட்டேங்கிறாங்க, நாங்கள் எவ்வளோ தாங்க கஷ்டப்படுறது, ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு பேச, போதுமா சித்தி அப்படிங்கிறாங்க. உனக்கு விளக்கமாறு தரேன் அப்படின்னு சித்தி வச்சிருது ஃபோனை சொல்லிவிட்டு, ஐயோ என்ன இது அப்படிங்கல. எல்லாம் வாசலுக்கு வந்து நின்றாங்க. அவங்க உள்ளுக்கு ரூம்லேருந்து வெளியில் வராங்க. வெளியில் வாடா திருட்டு நாயே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா செம்ம காண்டாகிறாருங்க நம்ம விஜய். போலீஸும் வந்துடுதுங்க. பார்த்தா ஏன்டா திருட்டு நாய்ங்களா அப்படின்னு சொல்லி அடி குமுறி எடுத்துடுறாரு. அதுக்கப்புறம் சித்தப்பா மண்டையில் நொங்குன்னு கொட்டுறாரு. தூக்கி அப்படியே தூணில் எடுத்துடுறாருங்க. தெரிஞ்சதுக்கப்புறம் அப்படியே பார்த்தா, தம்பி என் பிள்ளைய விடுங்க தம்பி, ரெண்டு பேரையும் ரெண்டு கையிலையும் ரெண்டு தூணில் தூக்கிடுறாருங்க. அந்த கிருஷ்ணா பையனையும் சித்தப்பனையும். சித்தி பார்க்குது, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கப்பா, நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படிங்குது. ஏற்கனவே பசுபதிக்கும் அன்புக்கும், அதாவது வெண்ணிலா மாமாவுக்கும் கொடுத்தாரு பார்த்தீங்களா, அந்த மாதிரி இன்னைக்கு கொடுக்குறாருங்க. செம்ம கொடுக்குறாரு விஜய். பார்த்தா செம்ம அதில் எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்குது. வந்த போலீஸும் அப்படியே கொத்த அள்ளிடுறாங்க. அன்பு என்னை மன்னிச்சிருங்க, என்னை விட்டுறா அப்படிங்கிறாங்க. அடைச்சி எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு பயங்கரமாக அவங்க சித்தி கத்துறாங்க. இல்லை திரும்பி மறுபடியும் வந்துட்டானா சொத்தெல்லாம் ஆண்டுவானு பயத்தில் தான் அப்படி சொல்லிவிட்டேன், என்னை மன்னிச்சிரு விஜய், உனக்கு மன்னிப்பே இல்லை, எவ்வளோ கேவலமாக என் மாமியாவையும் என் கங்காவையும் எம்பிட்டு பேச்சு பேசினேன், என் பொண்டாட்டி குடும்பத்தை, எல்லாத்துக்கும் காரணம் நீ தானா அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிடுறாங்க. காவேரி அப்படியே ஓடி வந்து விஜயை கட்டிக்கிறாங்க. சூப்பர் மாமா அப்படின்னுட்டு. ஓகே ஃப்ரெண்ட், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.